ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா கிட்ட சோழன் அவங்களோட முழு காதலை வெளிக்காட்டி பேசியிருந்தாங்க. ஏங்க, நமக்கு நிஜமாவே இந்த விவாகரத்து வேணுமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாதாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் நிலாவோ அப்போதைக்கு இல்லைங்க, நமக்கு கண்டிப்பாக விவாகரத்து வேணும்னு சொன்னாலுமே மறுநாள் அவங்க ஃபுல்லாக யோசிக்கிறாங்க. நம்ம சோழன் அவங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கங்கிற எல்லாத்தையுமே யோசித்து சோழன் நம்மளை உண்மையாக தான் காதலிக்கிறாங்க, அவங்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி இந்த விவாகரத்து வேணான்னு சொல்கிறதுக்காக கோர்ட்டில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சோழன் எனக்கு இந்த விவாகரத்தில் முழு சம்மதங்கிறத அங்கே சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா நைட்டு நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னது தான் உண்மையா, இல்லை எனக்கு இந்த விவாகரத்தில் முழு சம்மதம்னு சொல்கிறது உண்மையா அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போகிறாங்க. விவாகரத்தையும் வாங்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம நிலா, சரி உங்களுக்கும் இப்போ இந்த விவாகரத்தில் முழு சம்மதம்னு சொன்னீங்க, அப்போ உங்களுக்கும் இதில் சம்மதம் தானே அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு தேவை விவாகரத்து, இப்போ நான் அதை வாங்கி தந்துட்டேன், அதோடு என்னோடய வேலை முடிஞ்சது. சரி வாங்க வண்டியில் இருங்க, நான் உங்களை உங்கள் ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து தான் ஆகியிருக்குது, அதுக்குன்னு நீங்கள் வேறவும் நான் வேறவும் இல்லை. எனக்கு எப்போதுமே நீங்கள் ஒரே மாதிரி தான். எனக்கு உங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டியில் இருங்க, நானே உங்கள் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே காரில் ஏறுறாங்க. ஆனால் எப்போதுமே ஏதாவது ஒன்றுனா தொணன்னு பேசிட்டு வர நம்ம சோழன் ரொம்பவே அமைதியாக கவலையாக இருக்கிறத நம்ம நிலா பார்க்குறாங்க. சோழன் மனசில் நிறையவே கவலை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அமைதியாக இருக்காங்கங்கிறது நம்ம நிலாவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனால் நிலா பேசணும்னு ஆரம்பித்தா கூட சோழன் சரிங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க. இது சோழனே கிடையாதே, சோழன்னா நம்ம லைட்டாக ஒரு கோடு போட்டால் அவங்க ரோடே போடுவாங்க. இப்போ நானே வலிய போய் பேசுகிறேன், ஆனால் பேசவே மாட்டுக்காங்களேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க நிலா. அப்போந்தான் நம்ம சோழன், உங்கள் ஆஃபீஸ் வந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் என்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டேங்கிங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஏங்க, நீங்கள் விவாகரத்து கேட்டீங்கன்னு தான் இப்போ கொடுத்தாச்சு, இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயும் கொண்டு வந்து விட்டாச்சு, இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலாக கேட்குறாங்க சோழன். எதுக்கு என்ன மட்டும் சொல்கிறீங்க? நீங்களும் தான் கோர்ட்டில் கேட்டது, எனக்கு முன்னாடியே நீங்கள் ஆஜராகி எனக்கு இந்த விவாகரத்தில் முழு சம்மதம்னு சொன்னீங்க, அப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா அப்படின்னு இல்லை சொல்கிறாங்க. ஏங்க, பதிலுக்கு பதில் பேச மட்டும்தாங்க செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அதனால் உங்கள் ஆஃபீஸ் வந்துடுச்சு, இறங்கிக்கோங்க, நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவுக்கு மனசே இல்லை. ஏங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம சோழனை கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம சோழன், ஏங்க என்னவாக இருந்தாலும் சரி, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் சரியா, இப்போ காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இந்த மாதிரி எப்போதுமே பேசுனது கிடையாது. ஆனால் இப்போ பேசும்போதும் நிலாவை விட்டு அவங்க விலகும் போதும் நிலாவுக்கு ரொம்பவே வலியாக இருக்குது. இது நிலா பேக்கை விட்டு கீழே இறங்குறாங்க. எப்போதுமே நிலா காரை விட்டு இறங்குறாங்க அப்படின்னாலே நம்ம சோழனும் இறங்கி போய் காரை திறந்து விடுவாங்க. ஆனால் இந்த தடவை நிலாவை மட்டும் இறக்கி விட்டுட்டு நிலா திரும்பி போயிட்டு வாங்கன்னு சொல்கிற அடுத்த நிமிஷத்துலேயே நம்ம சோழன் கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. இதை கவனித்த நிலா, சோழன் தன்னை விட்டு விலகுறாங்க, தன்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்க மனசில் இனம் புரியாத ஒரு கவலை உண்டாகுது. அதே மாதிரியே அதே மனநிலைமையிலேயே அவங்க எல்லா வேலையுமே செய்கிறாங்க. ஆனால் தொடுற எல்லா வேலையுமே ரொம்பவே சொதப்பலாக போகுது. என்னடா இது, எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒரு வேலையை செய்யலான்னா அந்த வேலை கூட ஒழுங்காக வர மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை கவனித்த திவ்யா, என்னங்க நிலா, நீங்கள் காலையிலேருந்து வந்ததுலேருந்து சரியே இல்லையே, எதுவும் உங்களுக்கு பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது நம்மக்கிட்ட பேசலைனாலோ இல்லை அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணாலோ தான் நாம் இந்த மாதிரி ஒரு கவலையில் இருப்போம். உங்களை பார்க்க இப்போ அதே மாதிரியே ஒரு கவலையில் இருக்க மாதிரி தெரியுது, அதான் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா கேட்டது ராகவ மனசில் வச்சுட்டு கேட்குறாங்க.
ஆனால் நம்ம நிலா அந்த இடத்துல சோழனை நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம், என்னோட மனசுக்கு பிடிச்சவங்க தான் அவங்களா? அதனால தான் சோழன் பேசாமல் போனதில் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்த்து சோழனுக்கு உடனே ஃபோன் போடுறாங்க. சோழனை உடனே ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. என்னங்க, இப்போ உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாம், 3:30 ஆகிடுச்சில் முடிய போகுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, 5 தானே முடியும், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு நம்ம நிலா மிரட்டுறாங்க. ஏங்க, வர்றேங்க, விவாகரத்தும் என்னை மிரட்டி வாங்கியாச்சு, இப்போ என்ன மிரட்டி வேலை வாங்க கூட கூப்பிடுறீங்களா அப்படின்னு சலிச்சிட்டே நம்ம சோழன் வராங்க. அப்போ நம்ம நிலா வேகமாக நம்ம சோழனை சந்திக்கிறதுக்காக அவங்க பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்பவே ஆசையாக வெளியில் ஓடி போகிறாங்க. இதை கவனித்த ராகவ், என்ன நிலா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்புறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நிலா பின்னாடியே போகிறாங்க. நிலா வெளியில் சோழனை பார்த்ததுமே வேகமாக ஓடி போகிறாங்க. மூச்சு வாங்க வாங்க நிற்கிறாங்க. இதை கவனித்த சோழன், என்னங்க, எதுவும் அவசரமா, இல்லை ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, அதுவும் நடந்து வர வேண்டிதானே, எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க பேகெல்லாம் வாங்கிட்டு நிலாவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணியை குடித்த நிலா அவங்கக்கிட்ட, சோழன், நாம் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு தலகாலு புரியலை. ஏங்க, நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் அது எனக்கு வேறு மாதிரி கேட்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா நம்ம சோழனோட கண்ணை பார்த்துட்டு, நாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. புரியலைங்க. ஐயோ, இந்த விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே அந்த விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சிட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா, நம்ம ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது எதையுமே நம்ப முடியாத சோழன் ரொம்பவே தகச்சு போய் பார்க்குறாங்க. ஏன்னா நிலா இனிமேல் என்னோட கையில் இல்லை, அவளோட வாழ்க்கையை பார்க்க போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருந்தாங்க சோழன். ஆனால் நிலாவே தன்னை தேடி வந்து, நம்ம இந்த வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோன்னு சொன்ன இந்த வார்த்தை நம்ம சோழனை ரொம்பவே உரிக்கிறது. சோழன் அவங்க காதலை கண்ணீரால் நிரப்புறாங்க. ஏன்னா நிலா அவங்களோட காதலை வெளிப்படுத்தினதும் நம்ம சோழனுக்கு கண்ணீர் மட்டும்தான் வருது. நம்ம நிலாவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகுறாங்க சோழன். இதை கவனித்த நிலா, என்ன உங்களுக்கு அழுக கூட வருமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஏங்க, நீங்கள் அந்த விவாகரத்து வேணும்னு சொன்னதுமே நான் நினச்சது, உங்களுக்கெல்லாம் நான் தகுதியான பையனா அப்படின்னு நானே என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன். அப்போந்தான் சரி, அவங்களாவது அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என் கையை விட்டு மொத்தமாக போயிட்டீங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் நீங்கள் இப்படி முழுசாக எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு எவ்வளோ பெருசுங்கிறத என்னோடய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நிலாவை நம்ம சோழனுமே கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. எப்படி இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ராகவ் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க 2 பேரும் கட்டிலாம் பிடிக்கிறாங்க, அப்படின்னா நிலா நம்ம சோழனை தான் விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.